महागणाधिपति नमो नमः। ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि अन्नो दन्ति प्रचोदयात्। ओम नमो भ्रातपदये नमो गणपतये नमो नमस्ते लंबोदराय एकदंताय विघ्न विनाशिने शिवसुत श्री वरदमुत्तये नमो नमः। முகப்பேர் மேற்கில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இரண்டாவது பிளாக்ல இந்த ஆலயத்தினுடைய பெயர் அருள்மிகு அமிர்த விநாயகர் ஆலயம். இந்த அமிர்த விநாயகர் என்ற பெயர் நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் எந்த கோவிலும் தமிழ்நாட்டிலே இந்த கோவிலுடைய பேர் எதுவுமே கிடையாது. இந்த கோயில் நிர்மாணம் பண்ணுறது வந்து 1989 வருடம். அப்போ வந்து இந்த முகப்பேர் ஸ்கீமே அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகப்பேர் மேற்கு ஸ்கீம் ஆரம்பிக்கின்ற அந்த நேரமும் இந்த விநாயகருடைய வயதும் ஒரே மாதிரியாக இருக்கும். மேலும் இந்த விநாயகர் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கடஹர சதுர்த்தி என்ற விழா தொடர்ந்து மாதங்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கே 250 நபர்கள் இங்கே வந்து பக்தர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டவற்றை அள்ளி கொடுக்கும் தெய்வம் என்று கூட சொல்லலாம். வெளிநாட்டிலிருந்து பெண் சித்தர்கள் அனைவரும் இங்கே வந்து சித்தர் ஹோமங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். சில சித்தர் பெருமாட்கள் இங்கே மனித ரூபத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொன்றும் சொல்ல முடியும் என்றால் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். முதலில் இந்த ஆலயத்தில் விநாயகர் சிலையும் அம்பாள் கனகதுர்கை அம்மன் சிலையும் மற்றும் இந்த நவகிரகங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தது. அப்பொழுது இரண்டாவது கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது
நாங்கள் மகா பெரியவர்களிடம் போய் சொன்னோம். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு நம்பரை எங்கள் நாட்டை கொடுத்து நீங்கள் போய் அவரை போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நிறுத்தி கொள்வான்னு சொன்னார். அவருடைய ஆணைக்கு நாங்கள் எல்லாம் போனோம். கடைசியில் அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னார்களோ அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டினுடைய இந்த கலை நிறுவனத்துக்குள்ள அவருடைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மறைந்த திரு முத்தையா ஸ்தபதி அவர்கள் நேரடியாக வந்து இந்த ஆலயத்தில் மேல் ஏறி இந்த இருக்கின்ற விநாயகருடைய கருவூலத்தை அவரே அளவெடுத்து நிர்ணயம் செய்தார். இது மிகப்பெரிய அதிசயம். அவரே இந்த ஆலயத்தில் சொல்லும் பொழுது மகாபெரிய இந்த இடத்தையா சொன்னார், நாங்கள் என்னமோ பெரிய கோவில் நடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசப்படி வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கே ஒரு பெருமிதமாக இருந்தது. அவர் அளவெடுத்து கொடுத்த இந்த இடத்தில் தான் இந்த விநாயகர் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த விநாயகர் சிலை அமைந்ததுக்கு பிறகு இந்த அம்பாள் நிறுவனம் செய்யும் பொழுது ஆரணியிலிருந்து ஒரு பக்தர் ஒருவர் இங்கே வந்தார். அவருடைய உருவத்தில் இந்த நம்முடைய காளியம்மன் வந்து அவர் மீது வந்து இந்த இடத்துல என்னுடைய முருகனுக்கும் ஒரு இடம் தேவை என்று சொல்லி வாயில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு எந்த இடத்தை என்று அவரே தேர்வு செய்து இங்கே கொடுத்திருக்கின்றார். அந்த இடத்தில் முருகன் வள்ளி தேவானை சமேத சிவ சுப்பிரமணிய சுவாமியை அங்கே நாங்கள் நிறுவனம் செய்திருக்கின்றோம். நகநல்லிலிருந்து ஒரு பெரியவர் வந்தார். அவர் ஏதோ பிரார்த்தனைக்காக இங்கு தட்சிணாமூர்த்தி சிலையை அவரே கொடுத்து உதயம் செய்திருக்கின்றார். இவருக்கு இந்த அன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்து வைச்ச சிவாச்சாரியர் அவர்கள் இந்த தட்சிணாமூர்த்திக்கு மேதா தட்சிணாமூர்த்தி என்ற பெயரையும் அவரே வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். மேலும் இந்த ஆலயத்தில் ஐயப்பனுடைய விசேஷம் நிறைய நடக்கும். மலர் பூஜை நடக்கும். இன்றைக்கி தொடர்ந்து 32 வருடங்களாக இந்த மலர் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த நவகிரகங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சிறிய வேர்ட் சொல்லணும். நம்ம இங்கே ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து முகப்பேர் ஆலயங்கள் என்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் பார்க்கும்போது ஒரு எதிர்ச்சி அவரை சந்திக்கும் பொழுது நான் தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியாது. என்னிடமே அவர் சொல்கிறாரு, முகப்பேர்லேருந்து வரீங்களா நீங்கள்? முகப்பேரில் ஒரு பெரிய ஆலயம் இருக்குது, அமிர்த விநாயகர் ஆலயம். அந்த இடத்துல ராகு கேதுக்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க. அங்கே அந்த சன்னதியில் வந்து நான் நிறைய பேர் இங்கே அமைச்சிருக்கேன். ஒரு 20-30 பேர் அமைச்சிருக்கேன். அந்த திருமண தடை நீங்க இருக்குது, குழந்தை செல்வங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அது அப்படி சொல்லும் பொழுது என் கூட வந்து என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, அந்த நீங்கள் சொல்கிற இவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய அந்த ஜோசியர் எழுந்து நின்று எனக்கு வணக்கம் தெரிவித்து நான் உங்களையும் தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எங்களை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த புக்கில் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுடைய இவ்வளோ விஷயம் வந்து வெளிமாநிஷால் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இந்த கோவிலுடைய விசேஷங்களை சொல்லி நிறைய பேர் பலம் பெற்றிருக்கான்னு சொல்லும் பொழுது உடனே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த நவகிரகத்தை மாற்றி அமைத்து கல்யாண நவகிரகராக அதை மாற்றினோம். இப்போ இந்த கல்யாண நவகிரகர்கள் பார்த்தா மனைவியோடு குடும்ப சகிதமாக இருக்கின்ற ஒரு தோட்டத்தில் இருக்கின்ற அம்பாள் இது நவகிரகங்களில். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து திருமண தடையை நீக்கி நிறைய பேருக்கு இங்கே வந்து கல்யாணம் நடந்திருக்குது. மேலும் வந்து நம்ம அம்பாளை எடுத்து சொல்லணும்னாக்கா ஆடி மாதம் பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி தினங்களிலும். மேலும் இந்த நவராத்திரி இந்த தினங்கள் 9 தினங்களும் மாங்கல்ய உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாமே பூஜைகள் நடக்கின்றது. மேலும் வாராகி அம்பாளை வந்து இந்த இடத்துல நிறுவனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தருடைய ஆதரவுக்கு நாங்கள் இங்கே இருக்கின்ற ஒரு பக்தருடைய கனவில் தோன்றி வாராகி இங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி வாராகியும் கொண்டு வந்து இந்த சுற்றுவட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்று இந்த ஆலயத்தில் பஞ்சமி தினம் வளர்பிறை பஞ்சமி தினத்திலும் தேய்பிறை பஞ்சமி தினத்திலும் 2 அந்த நாட்களிலும் இங்கு ஹோமங்கள் மிகப்பெரிய யாகம் ஒன்று நடந்து அந்த அம்பாளை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றோம். வாராகி மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இடத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பது எந்த விதத்தில் மாற்றமில்லை. மேலும் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தி என்ற ஒரு ஹோமமும், பஞ்சமி வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி என்ற 2 ஹோமமும், சித்தர்களுடைய ஹோமம் என்று நடக்கின்றது அந்த ஹோமமும், முருகப்பெருமானுக்கு உடைய கல்யாண தினங்களில் ஹோமமும், இப்படி ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து ஒரு 5-6 ஹோமங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் இந்த இடத்தில் இருக்கிற வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். இந்த விநாயகரை பொறுத்தவரையில் கிழக்கு நோக்கி இருந்த விநாயகரை நாங்கள் மேற்கு நோக்கி அமைத்து வைப்பதால் எந்த ஒரு இடத்திலும் அதற்குரிய திசையில் இருந்து மாற்று திசையில் வைக்கும் பொழுது அதனுடைய உக்ரமாக இருக்கும், அதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் காளிகாம்பாள் கோயில் எடுத்துக்கொள்ளலாம், கபாலீஸ்வரர் கோயில் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் மேற்கு நோக்கி அமைந்த தலங்கள். அதே மாதிரி இந்த விநாயகர் மேற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த இடத்தில் எல்லாம் உள்ள ஒரு பெரிய ஒரு சாதனையை இங்கே படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லோரும் வருவாங்க, இங்கே வந்து வேண்டுவாங்க, நடந்துடும்.
உடனே வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி. மேலும் இந்த ஆலயத்தில் புதிதாக குடிகொண்டிருக்கின்ற சத்திய சீரடி சாய்ராம் அவர்களை இந்த இடத்தில் வைத்திருக்கின்றோம். அவருக்கு வியாழக்கிழமை தோறும் 5 வருடங்களாக தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேருக்கு மத்தியானத்தில் வந்து அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் என்னோடு சொல்லணும்னாக்கா, இந்த விநாயகர் எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்துன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த விநாயகர் வந்து கும்பாபிஷேகம் 3வது கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கையில் வந்து தகுந்த ஒரு பணம் இல்லாத காரணத்தினால் எல்லோரையும் கேட்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் ஒருத்தருடைய கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு தெரியாது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. உடனே அவருடைய மாமியார்களை சொல்லி எங்கே இருக்குதுன்னு தேடும் பொழுது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, முகப்பெயரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோயில் கட்டின்னு இருக்காங்க, அவங்க பத்திரிகை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவரே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கோவிலுக்கு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லும் பொழுது, அப்போ எங்களுக்கு வந்து இந்த பணப்பற்றாக்குறை தீர்க்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்லது பண்ணணும், இது ஞாபகத்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்த விநாயகருடைய கீழ்த்தளத்திலிருந்து கோபுரம் வரை உண்டான செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று நான் கேட்டேன். எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்றாங்க. உடனே சபதிகளை சொல்லும் பொழுது 2.25 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னார். இமீடியட்டாக அந்த 2.25 லட்சம் ரூபாய் இந்த கோவிலுக்கு அனுப்பி இன்றைக்கி இந்த விநாயகர் உட்கார்ந்து இருக்காருன்னா அது அவருடைய மகிமை தான். அவருக்கு என்றும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதே போல் மும்பையிலிருந்து ஒரு தர்மந்தர்வத்தர் தர்மவான் ஒருத்தர் இங்கே வந்தார். கோவிலையும் தெரியாது, என்னையும் தெரியாது. என்னுடைய சித்தருடைய மூலயமாக அவருக்கு தெரிந்து இந்த விநாயகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு என்னுடைய தொடர்பு கொண்டார். என்னுடைய நம்பருக்கு நான் வந்தேன், உங்களுக்கு கோயிலுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னாரு. அதாவது இதுவரையும் வந்து 3 கும்பாபிஷேகம் நடத்திச்சு, ஒரு வாட்டி கூட நம்ம வந்து வர்ணம் திட்டி நாங்கள் பார்த்ததே கிடையாது, பஞ்சவர்ணம் திட்டி பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக இது எவ்வளவு செலவானான்னு சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலிமா வந்து இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஆச்சு இந்த ஒர்க்கு நடந்து. ஸோ அவருடைய ஒரு விஷயம் நிறைய இருக்குது. எல்லா மூர்த்தங்களுக்கும் பஞ்சலோகத்தினால் தங்கசோடைய இது ஒன்று கவசம் ஒன்று எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் ஃபோன் பண்ணி நம்ம மேதா தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூரில் இருக்கிற உருவம் அப்படியே இருக்குது, அதனால் அவருக்கும் ஒரு கவசம் செய்யணும் நீங்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். இப்போது எல்லாம் சொல்லி முடிச்சோம். உடனே ஒன்று மாத்திரம் இந்த ஆலயத்தின் சார்பாக உங்கள் டிவியில் மூலியமாக நம்ம சொல்லிக் கொள்கின்றோம். நிறைய பேர் வராங்க, நிறைய பேருக்கு அள்ளித்தருகின்ற இந்த விநாயகருக்கு இடம் போதலை. இந்த இடத்தை மற்றும் பக்கத்தில் கொஞ்சம் இடத்தை ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கடவுள் மூலியமாக வாங்கி கொடுத்தோம்னாக்கா இன்னும் சிறப்பாக இந்த மக்களுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றி கொள்வோம் என்ற வார்த்தையை இங்கே நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த கோயிலை பொறுத்தவரையும் யாரும் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று யாருமே கிடையாது. பொதுமக்கள் தான் தலைவர், பொதுமக்கள் தான் செயலாளர், பொதுமக்கள் தான் எல்லாவும். சேவகர்கள் அனைவருமே அவர்களையே சாரும். இந்த கோயிலுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் காரணம் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரால் அல்ல. இந்த மக்கள் வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 250 மெம்பர்கள், நான் சொல்கிறதுல கிட்டத்தட்ட 30 பேர் வெளி மாநிலங்களிலும் இந்த மெட்ராஸை தள்ளி இருக்கிறவங்க தான் இங்கே வந்து மெம்பராக இருக்காங்கன்றத பற்றி இங்கே தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மேற்கு நோக்கி பார்த்த விநாயகரை வந்து நீங்கள் காலை பிடிச்சிக்கங்க. அந்த சங்கடார சக்திக்கு தேவையான பொருட்களை காலையில் ஹோமத்துக்கு பணம் கொடுத்தாரு. அதே மாதிரி ஈவினிங் நடக்கிற அந்த அன்னதானத்துக்கும் பணம் கொடுத்தாரு. இது பண்ணி முடித்த 3 நாளில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் மனைவி ஃபோன் பண்ணாங்க, நான் வந்துட்டேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணும்போது உண்மையிலே நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய விஷயம் ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க தெரியுது, நம்ம ஊரில் இருக்கிறவங்க யாரும் தெரியல, அதனால் இதை மூலியமாவது நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி காலையிலோட ஒரு குழந்தை வச்சு வந்தால் 28 வயசு குழந்தை, அவள் சொல்கிறா எனக்கு கல்யாணமே ஆகலன்னு ஒரு பெண் மனசு விட்டு சொல்கிறான். எனக்கு அதுதான் நடக்கலைன்றா. இன்றைக்கி அவள் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் வாக்குப்படி நிச்சயமாக நான் சொல்கிறது செய்யுமா, இன்னும் 1 மாதம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அது ஆண்டவனுடைய சந்நிதியில் சொல்கிறதுனால நிச்சயமாக நடக்கும். எல்லோருடைய பிரார்த்தனையும் அதுதான். இங்கே வரவங்க எல்லாமே வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒளிபரப்புறதுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆலயத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கோயிலை ஒரு தத்ரூபமாக தான் நான் இங்கே கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் டு ஒன் ஆஃப் த ஹோட்டல்ஸ் நியர்பை அண்ட் இந்த கோயிலை பார்த்தோன்னே உள்ள ஒரு சாமி கும்பிடணும்னு ரொம்ப தோணிச்சு. சரி, அப்படியே சாமியை கூப்பிடுற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ சரி அப்படின்னு உள்ள ஒரு அர்ச்சனை பண்ணேன், மனப்பூர்வமாக பண்ணேன். அது கஷ்டம் எனக்கு
போற மாதிரி இருக்கு. அதனாலதான் எனக்கு திருப்பி அந்த கஷ்டம் போற நேரத்துல நான் வந்து என் குழந்தைக்காக வேண்டினது. எஸ்டாப்ளிஷ்மெண்டா பார்க்காம, ஒரு இன்ஸ்டிடியூஷனா பார்க்காம, நம்ம ஃபேமிலி எப்படி ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார எப்படி ஒரு கோவில ஒரு சன்னதியை வச்சு எப்படி நல்லபடியா பார்த்து ஒரு சாமிக்கும் ஒரு சன்னதிக்கும் பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்றது பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் வாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஏன்னா எங்கள் வீட்டில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நடத்துகிறாங்க. நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் நல்லது நடந்திருக்குது. பட் எனக்கு எது ஃப்ரூட்ஃபுல்லாக சொல்லணுன்னா, ஆக்சுவலாக ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், டீச்சராக ஒர்க் பண்ணேன். என் ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க, உனக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடையாது, நீ இப்படியே ப்ரைவேட்டில் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு பெட்டிஷன் எழுதி வச்சேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் சேல்ரி வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் நான் இவர்கிட்ட வந்து வேண்டினேன். ஒரு 2009 தான் எனக்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் யூ கேன் அப்ளை ஃபார் அ கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னாங்க. அப்ளை பண்ணேன். 2010 எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. பட் ஆக்சுவலாக என்னுடைய ப்ரைவேட் செக்ஷன் வந்து என்னை அனுப்புறதா இல்லை. பிகாஸ் 25 years ஆஃப் சர்வீஸை விட்டுட்டு நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க, உங்களுக்கு அந்த சேலரியே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதையும் அகெயின் எஸ் ஆனோ அவர்கிட்ட தான் கேட்டேன். போன்னு சொன்னார். ஸோ ஐ வெண்ட். ஆனால் ட்ராவலிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 100 kilometers ட்ராவல் பண்ணணும். நெல்லூர் கிட்ட போனோம். பட் ஐ வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவர் கொடுத்த ஜாப்பு அதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் என்ன வேணுனாலும் அது அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இந்த விநாயகருக்கு. அது வந்து நம்ம வேணுன்னா நம்ம செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட இஷ்டம், நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணா செய்யலாம். அது என்ன செய்தாலும் அந்த செய்த பொருளுக்கு மேலேயே நமக்கு வந்து அவர் கொடுத்துடுவார். ஆனால் எல்லோரும் வரணும், இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வரணும். நிறைய பேருக்கு தெரியல, இங்கே இருக்கிறவங்க இந்த சாமியோட சக்தி தெரியல. நிஜமாவே நான் சொல்லணும். ஏன்னா வெளியே இருந்து பார்க்காமே நிறைய பேர் வந்து இந்த கோயிலோட பெருமையை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்க்காமே நல்லதெல்லாம் நடக்குது. அவங்க லேக்ஸில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த கோயிலுக்கு. அதனால் இந்த டிவி மூலிமா நிறைய பேர் பார்த்துட்டு அமிர்த விநாயகர் ஆலயம் 2nd block முகப்பேர் வெஸ்ட் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள். யூ வில் பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் இஃப் யூ கம் அண்ட் see this temple. தேங்க்யூ. இந்த யூடிவி நிகழ்ச்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்காணிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் முதலில் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயத்தில் பிரகாரணமாக அமைந்திருப்ப விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். விநாயகப் பெருமானுக்கு பரிவார தேவதைகளாக சிவனின் அம்சமான தட்சிணாமூர்த்தி, நவகிரக தெய்வங்கள், முருகர் வள்ளி தேவயானை, கனகதுர்கை அம்மன், சாய்பாபா இவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அருள்பாலித்து வருகிறார்கள். இவர்களுடன் பகவான் ஐயப்பன் உருவமாக அமையாமல் படமாக அமர்ந்து கடந்த 16 ஆண்டுகளாக அருள்பாலித்து வருகிறார். நமது ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு மாதம் 2 முறை பிரதோஷ நிகழ்ச்சியும், முருகப்பெருமானுக்கு மாதம் கிருத்திகை அன்று சிறப்பான அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதே போன்று அருள்மிகு கனகதுர்கை அம்மனுக்கு ஆடி மாதங்களில் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் 5 வார வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பான அபிஷேகம், அலங்காரம், தீபாவளி, பிரகார ஊர்வலம் அனைத்து நடந்து வருகிறது. அதே போன்று நவகிரக நாளில் 9 நாட்களில் 9 நாட்களும் அபிஷேகம் நடந்து சுவாமிக்கு அலங்காரம் செய்து தீபாவளி முடிந்து பிரகார ஊர்வலம் அமையும். இந்த ஆண்டு புதுவிதமாக எல்லோரும் வீடுகளுக்கு இணங்கி சுமங்கலிகள் பூஜை செய்த ஆரம்பித்து உள்ளோம். இன்று முதல் நாள், நவராத்திரி ஆரம்பித்து இன்று முதல் நாள். இன்று முதலாக சுமங்கலி பூஜை நடைபெற இருக்கிறது. இதே போன்று 9 நாட்களும் தொடர்ந்து நடைபெறும். மேலும் பகவான் ஐயப்பனுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் மலர் பூஜையை சிறப்பாக செய்து வருகின்றோம். இந்த பகுதியில் உள்ள மக்களின் அனைவரின் உதவியால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று வெகு நாட்களாக இருந்த ஆசையாக பகவானுக்கு பஞ்சலோக உற்சவ சிலை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். இப்பொழுது உங்கள் மூலமாக நிறைய பேர் பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். எல்லோருடைய ஆசையோடும் பகவானுடைய திருவுருவச் சிலையை வாங்க இருக்கின்றோம். இந்த மாதம் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி முதல் பூஜை நடத்த இருக்கிறது. நமது ஆலயத்திலே இப்பொழுது வந்துள்ள ஆஸ்தான குருக்கள் திரு பாபு அண்ணன் அவர்கள்
ஐயப்பன் பூஜையை இந்த கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து மகர சங்கராந்தி வரையில் சிறப்பாக ஈவன் நடத்தி வருகிறார். அது இல்லாமல் ஆலயத்தின் முன்பாகவும் 2 முறை இங்கு ஐயப்பன் மலைப்பு நடைபெறுகிறது. இது நிறைய பூஜை நடந்து வருகின்றது. இது எல்லோருடைய உதவியாலும் நடைபெற்று வருகிறது. எல்லா ஆலயத்தின் மூலம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். என் பேர் செல்வி. இந்த கோயிலை பற்றி நான் சொல்ல விடுதில்லை. ரொம்ப விசேஷமாக நடக்கும். சக்தி வாய்ந்த விநாயகர் ரொம்ப அற்புதமாக நடத்துவாங்க. நான் நினச்சது நடந்திருக்குது. என் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு நான் வேண்டினேன். அதே மாதிரி நடந்தது. என் மகள் நல்லா இருக்கா, ஒரு குழந்தையும் இருக்குது. பிரமாதமாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகப்பேர் மேற்கு அமிர்த விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கு கொண்டிருக்கக்கூடிய அமிர்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆக்சுவலாக நான் இந்த முகப்பேரில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இந்த கோயில் வழியாக தான் போகவும் வருவேன். இந்த கடந்த 2 வருஷமாக தான் இந்த கோயில் உள்ள வந்தேன். இவருடைய பவர் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கினேன். எனக்குள்ள இந்த பல பிரச்சனையில் இந்த விநாயகர் எனக்கு நல்லது பண்ணி இன்றைக்கி தடலாம் உடச்சிருக்கிறது. மேற்கு நோக்கி பார்த்த இந்த விநாயகரும் சரி, இங்கே அருள்வாணி முருகரும் சரி, துர்க்கை அம்மன், பாபா, தட்சிணாமூர்த்தி எல்லாருமே ஒரு பவரான இதுதான். இங்கே வெற்றி வாராகி இந்த அம்பாள் இப்போ கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே இது பண்ணோம். இங்கே ஒவ்வொரு பஞ்சமி, வலதுபுற பஞ்சமி, தேய்பிற பஞ்சமி 2ம் பூஜை மிக சிறப்பாக நடக்குது. வெளியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் தேடி அவங்களோட பல பிரச்சனை இங்கே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த அம்மனுக்கு சிறப்பான பூஜை நடக்குது. வெளியில் எல்லோரும் வராங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த விநாயகராண்ட நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாயிடும். அது அனுபவமாக நான் உணர்ந்தது. நீங்களும் வாங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். வணக்கம். டைட்டில் டிவி சேனல் அவர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த ஆலயம் பொதுவாக விநாயகர் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கியிருப்பார், அப்படி இல்லைன்னா வடக்கு நோக்கியிருப்பார். இங்கே ராட்சச திசைன்னு சொல்லக்கூடிய மேற்கு நோக்கி இருக்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தால் அந்த தீய சக்திகள்லாம் எதிர்த்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த விநாயகர்கிட்ட உண்டு. ரொம்ப விசேஷமான விநாயகர், ரொம்ப அபூர்வமான விநாயகர். வடதிசை நோக்கி பலவிதமான விநாயகர் இருக்காங்க, அதே மாதிரி கிழக்கு நோக்கி விநாயகர் இருக்காங்க. இந்த ஆலயத்தில் மேற்கு நோக்கி இருக்கிற காரணத்தால் அந்த தீய எண்ணங்கள், தீய சக்திகள் எது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே அடக்கக்கூடியதாக இந்த விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். முகப்பேர் மேற்கில் அமிர்த விநாயகர்னு பேர். பலவிதமான விநாயகர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் பால விநாயகர், சித்தி விநாயகர், புத்தி விநாயகர், பலவிதமான விநாயகர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அமிர்த கலசத்தை அவர் கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இங்கே அமிர்த விநாயகர்னு சொல்கிறது ரொம்ப அதிவிசேஷமான ஒரு பேராக இருக்குது. இந்த பேரை கேள்விப்படும் போதே இந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த தூண்டுது. அந்த பேர் ரொம்ப விசேஷமானது. இந்த ஆலயத்தில், அமிர்த விநாயகர் ஆலயத்தில் கடந்த ஒரு வருஷமாக காலமாக வாராகி அம்மனுக்கு உற்சவர் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பக்தர்கள் எல்லாம் ரொம்ப பிரியப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்டு இங்கே நாங்கள் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த 2 பஞ்சமிக்குமே வாராகி அன்னைக்கு விசேஷமான ஹோமம், அபிஷேக ஆராதனை நடக்குது. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்த அனைத்து பக்தர்களுக்கும், இதை பார்க்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் வாராகி அன்னையும் அமிர்த விநாயகர் சுவாமியும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் பரிபூர்ணமான அருளாசியை கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த ஆலயம் இப்பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. இருந்தாலும் இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த பகுதியில் நிறைய கோயில்கள் உள்ளன. ஆனா இந்த கோயில் மட்டும் வீட்டிலே நம்ம எல்லோரும் சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி தான் அமர்ந்திருக்கும். ஆனால் மேற்கு நோக்கிய விநாயகர். ஆனால் யார் என்ன வேண்டினாலும் உடனே நடக்கக்கூடிய சக்தி இந்த அமிர்த விநாயகருக்கு உண்டு. அதனால் இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் வேண்டும் வேண்டுதல் உடனே நிறைவேறுவதுடன் அவர்களுக்கு பரிபூர்ண அரிசி. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த சம்பவம் ஒன்று. நான் 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நான் வசித்து வந்தேன். ஆனால் இந்த வீடும் ரோடும் ஒரு சமநிலைக்கு ஆளாகி இந்த வீடு வெள்ளம் வரும்போது உள்ளே தண்ணி வரும் நிலை ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் நம்ம இந்த கோயில் பக்கத்தில் நம்ம இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறோம், நம்ம வீடு இங்கே பக்கத்தில் இருந்து நம்ம எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் 1.5 வருஷம் வீடை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்துட்டு இந்த வீடை எப்படியாவது இந்த 5 வருஷத்துக்கு 2 வருஷத்தில் கட்டிடணும்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ பல சோதனைகள், எனக்கு தட்டுப்பாடு எல்லாம் இருந்தால் கூட எப்படியோ அதை எனக்கு பல விதமாக அது முடிவாகி நான் இந்த வீடு தற்போது புதிதாக கட்டி வீடு குடியேறியுள்ளேன். அதுவே எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம்.
இது தவிர இந்த நாங்கள் தற்போது இந்த கோயிலில் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கோயில் பக்தர்கள் வரும் பக்தர்கள் காசிக்கு போகிறதுக்கு ஒரு குரூப் அழைச்சின்னு போயிருந்தாங்க. நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி காசிக்கு போனோம். காசிக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப முருக பக்தர். என்னுடைய அப்பா எனக்கு பேர் வந்து சிவகுமார்னு வச்சதே அந்த காரணத்தில் தான். இந்த முருகன் வந்து அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி வந்து காசிக்கு போனப்போ பங்குனி உத்தரத்தை அன்றைக்கி முருகன் நம்ம எப்படா இந்த ஊரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் அன்றைக்கி வந்து இந்த ராமர் இந்த அயோத்தியில் அந்த ராம ஜென்ம பூமிக்கு போயின்னு இருக்கோம். சுற்றி வனாந்திரம் அந்த காட்டில் நடந்த பிறகு இன்றைக்கி பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரத்தில் நம்ம எப்படா அந்த முருகனை எங்கடா பார்க்க போகிறோம், இங்கே அந்த மாதிரி முருகனுடைய சிலைகள் இங்கே எங்கே இருக்குதுன்னு நினச்சேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மயில் திடீரென்னு மயில் அந்த பக்கம் மரத்தில் இருந்ததுன்னா அந்த மயில் பார்க்குறோம். ஸோ அன்றைக்கி அந்த முருகனை பார்த்த ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆண்டவனுடைய அருளால் தான். அதாவது அவனின்றி ஒரனும் அசைவதில்லைன்றாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பட்ட சில நேர்ந்த எனக்கு இதுவே இதுக்கு சாட்சி என்று சொல்கிறேன். இந்த கோயில் வந்து பக்தர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அருள் புரிவார் என வேண்டுகிறேன். இந்த டைட்டில் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முகப்பேரில் அமைந்துள்ள அமிர்த விநாயகர் கோவிலில் பாபகங்களுக்கு வேலை செய்கிறேன். மேற்கு பார்த்த விநாயகர் மூலம் இந்த கோவில் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கிறது. ஐயா இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா வந்து நான் வந்துட்டேன். அச்சம் பூ கொடுங்க. அச்சம் பூ கொடுத்துட்டீங்களா? எல்லாம் வேண்டி கொடுங்க. ஆமா ஆமா
சொன்னாங்க பச்சை தலை மட்டும் கரெக்டா சொல்றாங்க. லட்சுமி செஞ்சு யாரா பின்னாடி நீங்க பண்ணுங்க நாங்க இவங்க பண்ணாங்க அவங்க நீங்க பண்ணுங்க நான் பண்ணலாம் நீ
அம்மா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அந்த பக்கமா அங்கேருந்து பண்ணணும், அந்த பக்கத்துலேருந்து பண்ணணும். கையை பிடிச்சி வைங்க, கையை பிடிச்சி வைங்க. அம்மா அவங்க கையை பிடிச்சி வைங்கம்மா. கையை பிடிச்சி வைங்க, கையை பிடிச்சி வைங்க.
கையை பிடிச்சி வைங்க, கையை பிடிச்சி வைங்க. மிகப்பெரிய ஒரு முகத்தோடு பண்ணது. எல்லா கோவிலும் அறிந்த கோவிலாம் வளர்ச்சி அடையணும் என்ற ஒரு மனப்போம் என்னுடைய கோவில தொடர்பு கொள்ளும்போது நான் சொல்ல உடனே வாங்கல, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னேன். அதனால ஆக்சுவலி ஏறி வர மாதிரி இல்லை, நான் மழையே போது போன் பண்ண உடனே சொல்லிட்டு கண்டிப்பா நான் வரேன் இருக்கு. இதை வந்து இந்த எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுதான் நம்ம பிரபுவை பற்றி நம்ம நிறைய சொல்லணும். பிரபு வந்து எப்படின்னாக்கா இது அதே மாதிரிதான், கண்ணனம் பிறகாத பிறகாலம் கல்வி வாழ்ந்துட்டு மிகப்பெரிய மாமனிதர். அவரை ஃபர்ஸ்ட் அவ்வளோ டச்சு நம்மளாம் பார்ப்போம். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நிறைய ஸ்டேட்டஸ் நான் பாருங்க, எல்லா பசங்க ஒரு போட்டோ எடுத்து சேஃப்டி எடுத்து போறது அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் அவருடைய பழக்கம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன தேவை, இந்த கோயிலுக்கு வேணும், அந்த கோயிலுக்கு வேணும், மக்களுக்கு யாராவது உடனே காணிக்கை அது ஒரு மனசுல யாருக்கு வர கண்டிப்பா. அது மாதிரி இப்ப நானும் வரும்போது நான் ஃபாலோ பண்ண என்னோட ஸ்டேட்டஸ் இதே மாதிரி நிறைய கோயில் போட்டு நம்ம கோவிலுக்கு அதே மாதிரி நகப்பட்டி ஓட்டு வாங்கி செய்யறேன். அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிக்கிறோம். அதனால அவங்க நிறைய
வந்து ஒரே ஒரு மரியாதை என்னன்னா அவருடைய சப்ஸ்கிரைப் அவருடைய சேனல் அந்த சேனல் வந்து ஒவ்வொரு அவருடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாரு. அது வந்து 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் கூடுதலாக அமைப்பு அதன் மூலியம் அவருக்கு நம்மளுடைய நன்றியை காட்டியார் ஒரு சாதனை வளர்ச்சி தேவையில்லையா. Om
பண்ணுங்க